முயற்சியின் மகத்துவம். இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கதை. 2 தவளைங்க ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ தூரத்தில் ஒரு பானை தெரிஞ்சிச்சான். அந்த பானையை பார்த்த உடனே அந்த பானைக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி 2 தவளையும் என்ன பண்ணுச்சுன்னா வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சான். வேகமாக ஓடி 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 போய் பார்த்தனா அந்த பானைக்குள்ளே நிறைய பால் இருந்துச்சான். ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி 2 தவளையும் அந்த பானை மேலே வேகமாக போட்டி போட்டு ஏறிச்சான். ஏறி அந்த தவளைக்கு பானைக்குள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது 2 தவளையும் கால் தவறி பானைக்குள்ளே விழுந்தாச்சு. பானைக்குள்ளே விழுந்த உடனே வெளியே வர முடியல. 2 தவளையாலையும் வெளியே வர முடியல. ஒரு தவளை நினச்சிச்சான், அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே வெளியே எழும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லி அது அப்படியே மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது மூச்சு அப்படியே நின்று போயிட்டான், இறந்தே போயிட்டான். ஆனால் இன்னொரு தவளை என்ன தரமா நினச்சிச்சு, கண்டிப்பாக நான் இதிலேருந்து வெளியே வர முடியும், எனக்கும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சுன்னா முயற்சி பண்ணிச்சான். முயற்சி எப்படி தரமா பண்ணிச்சு, கையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருந்துச்சான். அது கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சான். மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். ஆனாலும் விடாமல் கையும் காலையும் வேகமாக ஆட்டிக்கிட்டே இருந்துச்சான். ஆட்ட திடீர்னு பார்த்தோன்னா அந்த பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வெண்ணெயாக மாறி ஃபுல்லாக வெண்ணெயாக மாறிட்டான். உடனே அந்த தவளைக்கு ரொம்ப சந்தோஷமாக அது அப்படியே மெதுவாக மேலே ஏறி இந்த உலகத்தை பார்த்துச்சான். எப்பாடா ஒரு மூச்சு விட்டுச்சான். நமக்கு ஒரு வழி இருந்திருக்கேன்னு சொல்லி, நம்மளுடைய முயற்சியினால் நம்ம வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். தன்னுடைய ஃப்ரெண்டு உள்ளே இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அவன் முயற்சி பண்ணாமல் இப்படி தன்னுடைய உயிரை மாச்சிட்டானேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது நம்ம வெளியே வந்துட்டோமேன்னு சொல்லி அது சந்தோஷமாக அந்த உலகத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுச்சே பார்க்கணும். அதுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதான். இதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம உள்ளே விழுந்துட்டோன்னா அந்த இறந்து போன தவளையை போல் அவ்வளோதான், நம்ம இதிலேருந்து முடிவு கிடையாது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன்னா அந்த தவளை எப்படி உள்ளே முங்கி இறந்துச்சோ அது போல் நமக்கும் ஒரு வழி பிறக்காமல் போயிடும். ஆனால் இன்னொரு தவளை முயற்சியின் மகத்துவத்தினால முயற்சி பண்ணிச்சு. அதனுடைய முயற்சியினால் அது மேலே எழும்பி வந்துச்சு. அதே போல் நம்மளும் முயற்சி பண்ணும்போது அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். முயற்சி பண்ணும்போது நம்மளும் வெளியே வந்த உடனே இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு பெருமூச்சு விடுவோமே, அந்த பெருமூச்சு அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நிச்சயமாக முயற்சியின் மகத்துவத்தினால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும்.